ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னதான் புது வருஷம் எட்டி பார்த்தாலும் நமக்கு இந்த உடம்புல உள்ள நோய்கள் மட்டும் விடவே மாட்டேங்குதுங்க. அது எத்தனை வருஷம் ஆனாலும் ஒட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஜிஹெச் வந்திருக்கோம். எங்கள் ஊரில் ஜிஹெச் வந்து நல்ல பெரிய கட்டடம், பெரிய ஜிஹெச். அது இல்லாமல் பக்கத்தில் இங்கே ஒரு கட்டடம் கட்டிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா எதுவும் பழைய ஜிஹெச்சில் வந்து எல்லாமே வந்து இங்கிட்டு ஃபுல்லாக மாற்றுறதுனால புதுசாக இங்கிட்டு வந்து பெரிய கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. முன்ன மாதிரிலாம் கிடையாதுங்க. ஜிஹெச் ஒன்றுமே இல்லை. ஃபோனில் என்னது பேச? அப்போ என்கிட்ட பேசலாம். அப்போ யார்கிட்ட பேசுவீங்க? ஒன்றால் தான் நோயே வருது. அப்போ எனக்கு வர நோயெல்லாம் உனக்கு நோய் எங்கே வந்துருக்கு? இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் வந்துருக்கே சொல்லு. ஜிஹெச்சுக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் என்ன ஒரு சந்தோஷமாக வராது மனுஷன். இங்கே நடக்கிறதே செம்ம வாக்கிங் தான். ஜிஹெச்சில் வந்து நல்லா கவனிக்கிறாங்க. நம்ம அட்மிட் ஆனோம் அப்படின்னா ஃபுல்லாக க்யூர் பண்ணாமல் நம்ம விட மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து நல்லா கவனிக்கிறாங்க. மற்ற உள்ள ஜிஹெச்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் ஊரில் திருநெல்வேலியில் உள்ள ஜிஹெச்சில் வந்து எங்கள் ஹஸ்பண்டெல்லாம் வந்து சேர்த்துருந்தேன். நிறையா பேர் வந்து பயந்தாங்க, வேற எங்கேயாவது கூப்பிட்டு போங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் உயிர் பிழக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன சிச்சுவேஷன்லாம் வந்து டாக்டர்ஸ் வந்து அவ்வளோ நல்லா கவனித்தாங்க, சூப்பராக கவனித்தாங்க. இன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து உயிரோட நல்லபடியாக இருக்கார் அப்படின்னா அந்த ஜிஹெச் ஒரு காரணம்னு சொல்லலாம். எல்லாருமே நல்லா கவனித்தாங்க. ட்ரீட்மெண்ட்டும் சூப்பராக வந்து போச்சு அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அதெல்லாம் முடிஞ்சு அடுத்து வந்து அப்பப்போக்கி செக்கப்புக்கு வருவோம். இப்போ ரீசெண்டாக ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அவங்களுக்கு புதுசாக வந்திருக்கு. சரி அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஹஸ்பண்ட் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, எடுத்து பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு லைனில் நின்னாங்க. நான் நிற்கிறேன், என்ன வேண்டாம் நீ போ, நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கர கூட்டமாகிடுச்சு. உட்காரதுக்கும் முடியலை, ஜிஹெச்சில் கீழே உட்கார முடியாது இல்லையா. அதனால் வந்து ஜிஹெச்சுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குது, இங்கே வந்து சரி கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்ட்டு வந்தேன். பசி எடுத்துகிட்டு சரி அப்படியே ஒரு ஆப்பிள் சாப்பிடுவோம் அப்படின்னு உட்காந்தாச்சு. ஹாஸ்பிட்டலில் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. எனக்கு அங்கே உட்காரதுக்கும் முடியலை எங்கேயுமே. சரி எங்கடா உட்காரலான்னு சொல்லிட்டு அப்படியே தேடி பிடிச்சி வந்து இங்கே வந்து பின்னாடி வந்து கொஞ்சம் நல்லா அந்தளவுக்கு யாருமே கிடையாது, மரம் நிழலாம் அப்படியே இருக்குது. ஸோ இங்கே வந்து உட்காந்தாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்தாங்க, ஆப்பிள் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஆப்பிள் சாப்பிட்டுட்டு போயிட்டு வரிசையில் நின்றுட்டுருக்காங்க. சரி நம்மளும் அங்கே போய் ஏன் நின்றுட்டுருக்கேன், இங்கே வந்து நான் கொஞ்சம் நேரம் உட்காருன்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே வந்து நான் எனக்கு ஒரு ஆப்பிள், அவங்களுக்கு ஒரு ஆப்பிள், எனக்கு ஒரு ஆப்பிள், அவங்க சாப்பிட்டுட்டாங்க. இப்போ என்னோடய ஆப்பிளை நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்லான்னு பசிக்குதுன்னு சொல்லி காலைல ஒழுங்காக சாப்பிடல, 2 பேருமே சாப்பிடல. சாப்பிட்லான்னு பார்த்தா உள்ளே இப்படி இருக்குது. இந்த எங்கே கொடுத்த ஆப்பிள்னாக்க நேற்று பூஜைக்கு போயிருந்தாங்க, மாலை போட்டிருக்காங்க இல்லையா, சபரிமலைக்கு பூஜைக்கு போயிருந்தாங்க. அந்த பூஜையில் வந்துட்டு இந்த ஆப்பிள் கொஞ்சம் முறுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல், புளியோதரை இந்த மாதிரிலாம் நிறையா கொண்டு வந்தாங்க. அந்த ஆப்பிளை தூக்கி போட்டு வந்தேன். அது என்னடானா சுற்றி நல்லா இருக்குது, உள்ளே இந்த மாதிரி இருக்குது. சரி பசிக்கு இந்த ஆப்பிளை சாப்பிடுவோம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம். நீ அவங்க வந்தோன்னே கிளம்ப வேண்டியதான். பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு பிளட் டெஸ்ட் ரிசல்ட் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு தான் வரும். அப்போ வந்து க்யூவில் நிறையா இருக்கும் ஜிஹெச்சில். இந்த க்யூவில் நின்று பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்கிட்டு அப்புறம் டாக்டரை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகணும். ஆனால் அப்படியும் ஜிஹெச்சுக்கு வந்து ரொம்ப லேட்டாகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. காலைல வந்தோம் அப்படின்னாக்கா ஒரு 11 மணிக்கெலாம் முடிஞ்சிற மாதிரி இருக்கும். சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலாம் கிடையாது. ஒரு 3 ஜீவன்கள் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இவங்களாம் வந்து எங்கேயும் இடம் இல்லை அப்படிங்கும்போது இந்த ஜிஹெச்சில் வந்து படுத்து தூங்குறாங்க, நிம்மதியாக தூங்குறாங்க. இங்கே வந்து சாப்பாடு கிடச்சிச்சு அப்படின்னாக்கா நிறைய பேர் வாங்குறவங்க சாப்பாடு வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது அவங்க ஏதாவது தூக்கி போடுறது அது இது அந்த மாதிரி வேலை அது மாதிரிலாம் தூக்கி போடுறதெல்லாம் இந்த நாய்க்குட்டிகளும் சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருக்காங்க. அங்கேயும் வெளியில் அலையாமல் இந்த ஜிஹெச்சில் இருக்காங்களா, அதுவே பரவாயில்ல. பா ஆப்பிள் சாப்பிட்றியா பார்ப்போம். வருது வருது வருது. டா கால் கொஞ்சம் நடக்க முடியாமல் இருக்குது. டா
அதுக்கு ஆப்பிள் பிடிக்கல போல். இந்த மர நிழலில் உட்கார்றது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்க. நல்ல நிழல். தம்ப்நெயில்ல வந்து இது என்னோடய கடைசி வீடியோ அப்படின்னு ஏன் வச்சேன் அப்படின்னா, இந்த வருஷத்துக்குள்ளே கடைசி வீடியோ இது தான். இனி வந்து அடுத்த வருஷம் வந்துடும் இல்லையா, சரி அதனால தான் அப்படி வச்சுருந்தேன், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வீடியோ எப்போதுமே ரெகுலராக வரும். அப்புறம் நாங்கள் டாக்டர்லாம் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. பின்ன செக்கப்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டு மாத்திரை வாங்குறதுக்கு வந்து பார்த்தாக்க பயங்கர கூட்டம். சரின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வரதுக்கு முன்னாடியே நான் போய் லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அவங்க வரதுக்கும் மாத்திரை வந்து வாங்குறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. வந்து ஒரு 10 நிமிஷம் தான் நின்னோம். அப்புறம் மாத்திரை வாங்கிட்டு கிளம்பிட்டோம். மாத்திரை வாங்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஹஸ்பண்ட் வந்தோடனே அவங்க லைனில் நின்றுட்டாங்க. இந்த ரோட்டில் வந்து அங்கேயே வந்து இந்த நாய் வந்து ரொம்ப பசியோடு இருந்துச்சு. போன தடவையும் வரும்போது பிஸ்கட் மட்டும் வாங்கி போட்டு போயிட்டோம். சரி இந்த தடவையும் சரி பிஸ்கட் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு போட்டுட்டு இங்கிட்டு திரும்பினா அங்கிட்டு ஒரு குட்டி நாய் இருந்துச்சு. சரி அதுகளுக்கும் அப்படியே பிஸ்கட் போட்டுட்டு வைக்கிறதுக்கு பாத்திரம் ஒன்றும் இல்லை. அதனால தான் இந்த சிமெண்ட்டில் வச்சேன். என்னடா கீழே வைக்கிறேன்னு சொல்லி தப்பாக நினைக்காதீங்க. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் எப்படியும் அடிக்கடி நாங்கள் செக்கப்புக்கு வரும்போது அடுத்தட வீட்டிலேருந்து கொஞ்சம் பாலும் கொண்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு அப்படியே போகலான் இருக்கேன். எனக்கு வந்து நிறைய இந்த நாய்க்குட்டிகள்லாம் ரோட்டில் சாப்பாடு இல்லாமல் அவங்களுக்குலாம் நிறைய சாப்பாடு பண்ண ஒரு ஆசை இருக்குது. பார்க்கலாம். நீ அடுத்த வருஷத்தை சந்திக்கலாம். பாய்.